நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஸ்ரீ. இப்போ எதுக்குடா இப்படி பேசிட்டு இருக்க? என்ன உன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு தான் என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்பவுமே எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ எனக்கு கால் பண்ணுவ. ஆனால் நான் இன்னைக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணி நீ எடுக்கவே இல்லை. இப்போ உன் கால் எடுக்காதது உனக்கு பிரச்சனையா, இல்லை உன்னை விட்டுட்டு நான் அவன் கூட போனது உனக்கு பிரச்சனையா? இங்கே பாரு, அவன் கூட போனதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. ஏன் கால் எடுக்கலன்றதை பற்றி மட்டும்தான் கேட்டேன். ஓ சார், நான் எத்தனை தடவை கால் பண்ணி நீங்க எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் எடுக்காததுக்கு ஏன் இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் நான் கால் எடுத்திருக்கேன். இப்போ என்ன, நான் உனக்கு இப்படியே நின்று பதில் சொல்லிட்டு இருக்கணுமா, இல்லை நான் போய் என் வேலையை பார்க்கவா? இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டியாடா? இல்லை ஸ்ரீ, சரி, நீ எங்கடா ஸ்டே பண்ணிருக்க? இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் ஸ்ரீ. என்னடா சொல்ற? 1 வீக்குக்கு ரெண்ட் அதிகமா வருமேடா. நீ உடனே ரூம் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அக்ஷய் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ, ஓகேவா? அக்ஷய் ஏதாவது நினச்சிக்க போகிறான் ஸ்ரீ. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. அக்ஷய், ஒரு நிமிஷம் வா. ஏன் ஸ்ரீ ஏதாச்சும் நினச்சிக்க போகிறான். டேய், அதெல்லாம் என்னடா நினைக்க போறான்? சொல்லு ஸ்ரீ. அக்ஷய், இவனை பாரு, ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கானா. நான் அவனை வெக்கேட் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். இன்னைக்கு உன் ரூம்ல ஸ்டே பண்ணிப்பான். சரி, ஓகே. மச்சான், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்லடா? டேய், அதெல்லாம் எதுவும் இல்லடா. வாங்க கிளம்பலாம்.